கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால மீண்டுமாக உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கிறது சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட நான் என்ன உங்க மத்தியில பேச போகிறேன் என்று சொல்லி சொன்னால், இயேசு சென்ற வீடுகளை குறித்து. என்னோட தலைப்பு என்னன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு சென்ற வீடுகள். வேதத்தை நாம பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்க்கும்போது அநேக பைபிள் ஹீரோக்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆபிரகாம் பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம், ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், இன்னும் அநேகரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்கிறார்கள் பைபிள் ஹீரோக்களாக. ஆனால் வேதாகமம் முழுவதுக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரே முன்மாதிரியாக ராஜாதி ராஜாவாக இருந்து தேவாதி தேவனாக இருந்து சகல காரியத்தையும் வழி நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவ சொல்லி சொன்னா நீங்க யோசிக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னா, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மளை மீட்டு எடுத்தார், பாவத்தை மன்னித்தார், அவ்வளவுதான். ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம சற்று தியானித்து பார்க்க வேண்டும். மிகவும் கனத்துக்குரிய இயேசு இந்த உலகத்துல 33 வருஷம் அவர் வாழ்ந்தார். அதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது பாருங்க, 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த 3 வருஷத்துல இயேசு அதிகமாக பிரயாணம் செய்திருக்கிறார். அவருடைய பிரயாணத்துல அதிகபட்சம் அவர் நடந்துதான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பிரயாணம் 3125 மைல் 3 வருஷத்துல அவர் கடந்து போயிருக்கிறார். அது அப்படியே கிலோமீட்டருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா 5029 கிலோமீட்டர் இயேசு டிராவல் பண்ணியிருக்கிறார். அதுல அதிகபட்சம் நடந்தே சென்றிருக்கிறார். 33 வருஷம் வரைக்கும் இயேசுடைய பிரயாணத்தை நீங்க பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறார் அப்படி சொன்னா 34,640 கிலோமீட்டர் இயேசு சென்றிருக்கிறார் பிரயாணத்துல. That means ஒவ்வொரு நாளும் எஸ்டிமேட் 32 கிலோமீட்டர், 32 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் அவர் நடந்து சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை யோசித்து பார்க்கும் பொழுது இயேசு மிகவும் கடினமான பாதையும் கடினமான காலகட்டத்திலையும் அவர் அநேக தியாகத்தை பண்ணி தான் இந்த உலகத்துல மனுஷனுடைய ரட்சிப்புக்காக அவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், ரொம்ப உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்க இருதயத்துல அதை எப்பொழுதும் நீங்க நினைச்சு கொண்டே இருக்கணும், மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்துல நம்மள போல வசதிகள் இல்ல. அப்பனா எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சேர்த்துதான் டிராவலிங் என்று சொல்லி சொல்லும்போது அந்த நாட்கள்ல அவர்களுக்கு அது டிராவலிங்னாக்கா ஒரு விருப்பு. ஏன்னு சொல்லி சொன்னா, டிராவலிங்னாக்கா அது ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். அந்த காலத்துல இயேசு காலத்துல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் டிரான்ஸ்போர்ட் என்ன நம்மள மாதிரியா டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு? இல்ல. அவங்களுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் மிருகங்கள் தான். நல்ல பண வசதி உள்ளவர்கள் குதிரை வண்டி, குதிரை இந்த மாதிரியான மிருகத்தை பயன்படுத்தி அவங்க டிராவல் பண்ணி போவாங்க. ஆனா ஏழையானவர்கள் ஒட்டகம், கழுதை, மாடு இதுதான் அவர்களோட டிரான்ஸ்போர்ட்டா பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு போவாங்க. இயேசு காலத்துல பிரயாணம் என்று சொல்லி சொல்லும் போது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் இல்ல. பிரயாணம் என்று சொன்னாலே கை காலெல்லாம் நடுங்கும். என்று சொல்லி சொன்னால் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போவது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. அது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு காரியம். மிருகம், கொடிய மிருகங்கள் கிட்ட ஆபத்து உண்டு. மனுஷர்கள், திருடர்கள் இடத்துல இருந்து தப்பிக்கணும், டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இன்னொன்னு, அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகணும். டிராவல் பண்ணி போகும்போது ஆகாரத்துக்காக எங்க அவங்க நிப்பாட்டுவாங்க? அது ரொம்ப ஒரு கஷ்டம். அவங்க நல்லா சாப்பிட்டுக்கணும், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளணும், பிறகு அவங்க டிராவல் பண்ணி போகணும். அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டிராவல் ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். ஆகையால் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டிராவலிங் இல்லாதபடிக்கு பார்ப்பாங்க. முக்கியமான காரியம் இருந்தால் மாத்திரமே அவங்க ஒரு பிரயாணம்
பண்ணி போவாங்க என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆமா, அந்த நாட்கள்ல ஒரு மனுஷன் நடக்கிற தொலைவு எது வரைக்கும் அவங்க நடக்க முடியும்னா 10-20 மைல் வரைக்கும் தான் அவங்க நடக்க கூடும். அதுக்கு மேல நடந்தானா அந்த மனுஷன் உண்மையாவே ரொம்ப ஒரு பலமுள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். அதுக்கு மேல பிரயாணம் பண்ணி போனார்கள் சொல்லி சொன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தானது, அவங்களுடைய சரீரத்திற்கு ஒரு ஆபத்தானது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களை ஒப்பிட்டு நீங்க பாருங்களேன், எப்படி நம்ம வாழுகிறோம். நல்ல ஏக்கோன் கார்ல நல்ல ஒரு சோஃபா மேல உட்கார்ந்து கொண்டு நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம். ஆமா, பசிச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏதாவது ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பிறகு இலாக்கா போலாம். திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா டிராவல் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல்ல பார்த்து தங்கிட்டு மறுநாள் எழுந்திருச்சு போகலாம். இன்னைக்கு பாருங்க, டிராவலிங்னா அவ்வளவு சந்தோஷம். நம்மளுடைய இந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் பாங்க ஒரு நாளைக்கு முன்னே எல்லா விதமான சாப்பாடு சாமான்களும் வாங்கி வச்சுக்குவாங்க. காலையில போகும்போது சிக்கடி அது இது எல்லாம் தண்ணி அண்டர் பிளாஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியான ஒரு டிராவலிங். எங்க நிப்பாட்ட வேணாலும் நிப்பாட்டலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த நாட்கள்ல அப்படி இல்லை, ஒரு ஆபத்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுடைய காலத்துல அப்படிதான் இருந்தது. அவர் பல இடங்களுக்கு அப்படிதான் சென்றார். சென்று ஆத்மாக்களை சந்தித்தார், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அழிந்து போகிற மனுஷனை சரியான பாதைக்கு, பரலோக பாதைக்கு அவர் திருப்பி கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆதி நாட்கள்ல வீடுகள் எப்படி இருந்தது? நான் சொன்னேன், இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு இயேசு சென்ற வீடுகள் என்று சொல்லி. ஆரம்ப நாட்கள்ல முதலாவதாக மனுஷனுடைய வீடு எதுனா குகைதான் மனுஷனுடைய வீடு. அது உள்ளதான் வாழ்வார்கள். மலையில இருந்து தப்பிக்க, அடிக்கிற வெயில்ல இருந்து தப்பிக்க அவங்க அந்த குகை உள்ளதான் இருப்பாங்க. மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க இப்படிதான். ஆனா போக போகதான் மனுஷனோட வாழ்க்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுச்சு. அப்படியே குகையிலிருந்து வெளியே வந்து ஆத்து ஓரமாக மரங்களை வெட்டி அந்த கட்டைகளை எடுத்து வீடுகளை செய்து அப்படியே கொஞ்சம் மனுஷனோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்தது. அது போல இயேசுடைய காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இயேசுடைய காலத்துல என்ன நடந்துச்சு, எப்படி வீடு கட்டப்பட்டது. அவர்கள் பெரிய 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 கற்கள் எடுத்துட்டு வந்து மார்த்தா அதையும் கல்லையும் சேர்த்து வீடு கட்டுவார்கள். நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற அழகான வீடு போல இல்ல, பெரிய பெரிய கல்லு. வீடை பார்த்தா அந்த காலத்து மியூசியம் மாதிரி இருக்கும், பெரிய பெரிய கல்லு. இன்னைக்கு நம்ம வீட்டுல பாருங்க, அப்படியே ரொம்ப வளவளன்னு இருக்கு. அழகான ஒரு போட்டோ மாட்டலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கண்ணாடிய மாட்டலாம். அப்புறம் இன்னைக்கு வால்ல அக்வாரியம்லாம் வச்சு வீட்டை அழகுபடுத்துறாங்க. இப்படிப்பட்ட காரியம்லாம் இன்னைக்கு வந்திருக்குது வீடுகள்ல வால்ல பார்க்கும்போது. ஆனா அந்த நாட்கள்ல இயேசு காலத்துல வீடு கல்லால கட்டப்பட்டது. ரொம்ப ஒரு எளிமையான வீட்டுலதான் அநேகர் இருந்தார்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்குள்ள வீடை பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வீடை நம்ம பார்த்தோம்னா ஒரு வீடும் அரண்மனை மாதிரி இருக்குது. இது வீடா இல்ல இது அரண்மனையான்னு தெரியல. எல்லா விதமான வசதிகளும் வீட்டுள்ளுக்கு இருக்குது. பிரம்மாண்டமான வீடுகள், 1 மாடி வீடு இருக்கு, 2 மாடி வீடு, 3 மாடி வீடு, 4 மாடி வீடு, அப்படியே போய்கொண்டே இருக்குது. பணக்காரர்கள் இன்னும் விசேஷித்தமாக வைத்திருக்கிறார்கள். வீட்டு உள்ளுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வீட்டு உள்ளுக்கு ஜிம் இருக்குது, வீட்டு உள்ளுக்கு மினி தியேட்டர் இருக்குது. கேம்ஸ்க்காக அதுக்குன்னு ஒரு ரூம் தயாரித்து வைத்து இருக்கிறார்கள். அது போன்ற அவர்கள் வளர்க்கிற மிருகங்களுக்காக ஒரு ரூம்னு சொல்லி இருக்குது. வீட்டுல அவர்கள் உட்கார்ற சோஃபா என்ன அழகு, அவர்கள் பாய்க்கிற டிவி என்ன அழகு, அவர்கள் பாய்க்கிற பொருள் எவ்வளவு விலை உள்ள பொருட்களை வீட்டுக்குள்ளார பயன்படுத்துற வாகனம் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப எல்லாம் விசேஷமாக வந்து விட்டது. நம்ம பார்க்கிறோம், வீட்டுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, வீட்டு விட்டு வெளியே போக வேணாம், அவ்வளவு சந்தோஷம். இந்த தேசத்துல பார்க்கும்போது ஒரு பணக்காரர் 27 மாடி வீடு அவர் கட்டி இருக்கிறார். மிக செலவு பண்ணி, நிறைய பணத்தை செலவு பண்ணி அவர் கட்டி இருக்கிறார். குடியிருப்பு, இன்னைக்கு மனுஷர்களுடைய குடியிருப்பு பலவிதமான வித்தியாசமான குடியிருப்பாக இருக்கிறது. வீடுகளை நான் சொல்லுகிறேன், பிரமாண்டமாக கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அது மாத்திரம் இல்லாம ரொம்ப நான் ஆச்சரியமாக ஒரு காரியத்தை பார்த்தேன். டிராவலிங் ஹவுஸ் அல்லது மூவிங் ஹவுஸ் என்று சொல்லலாம். நகரக்கூடிய வீடு. அதுவும் என்ன அதிகமாக சிந்திக்க வைத்தது. எப்படிலாம் மனுஷனோட வாழ்க்கை வந்துருச்சுன்னு சொல்லி. அதாவது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பஸ் வாங்கி அந்த பஸ் உள்ளுக்கு, ஒரு வீட்டு உள்ளுக்கு என்னென்ன பொருள்லாம் மனுஷனுக்கு தேவையாக காணப்படுமோ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஒரு கிச்சன் உருவாக்குறாங்க அந்த பஸ் உள்ளுக்கு, ஒரு டாய்லெட் உருவாக்குறாங்க, பெட்ரூம் உருவாக்குறாங்க, அப்புறம் அல்மாரி, அப்புறம் சேர்ஸ், டேபிள்ஸ், இப்படி எல்லா விதமான வசதிகளும் வீட்டு உள்ளுக்கு இருக்குது. ஐஸ் பெட்டி வீட்டு உள்ளுக்கு, அந்த பஸ் உள்ளுக்கு இருக்குது. எல்லா விதமான ப்ரிப்பேர் பண்ணி அந்த பஸ் ஒரு வீடா மாற்றப்படுகிறது. அப்படி என்று சொன்னா, இன்னைக்கு ஈப்போல இருக்கும் அந்த வீடு, நாளைக்கு கேரள இருக்கும், நாளைக்கு கேமரல் ஆயிலர்ஸ்க்கு கூட போவோம். நினைச்சு பாருங்க, மனுஷன் அந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த காலத்துல எப்படிப்பட்ட வீடுகள், பிரம்மாண்டமான வீடுகள் நம்ம பார்த்தாலும் இயேசு காலத்துல இருந்த வீடுகள் போல வராது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வீடை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வீடு பயங்கரமா இருக்கு, பயங்கரமா கட்டி இருக்கிறார்கள். சில வீடை பார்த்தாக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அவ்வளவு செலவு பண்ணி கட்டி இருக்கிறார்கள், அழகா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா நான் சொல்லுவேன், அழகான வீடு, பயங்கரமான வீடு, செழிப்பான வீடு, ஆசீர்வாதமான வீடு, சந்தோஷமான வீடு எதுன்னு சொன்னால் 2020 வருஷத்துக்கு முன்பதாக பிரியமானவர்களே, இயேசு பாதம் பட்ட வீடுகள், இயேசு நுழைந்த வீடுகள், அந்த வீடுகளை தவிர வேற எந்த வீடுகளும் விசேஷமான வீடுகள் அல்ல என்னுடைய பார்வையில. ஆகையால் தான் அந்த வேதத்துல ஒரு சில வீடுகளை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு சில வீடுகள் இயேசு சென்ற வீடுகள். பிரியமானவர்களே, முதலாவதாக நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனம் நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு சென்றார், பந்தி இருக்கும்படிக்காக அவன் அழைத்திருந்தான். அப்ப இயேசு அந்த வீட்டுக்கு சென்ற பொழுது, இயேசு பந்தி இருந்த பிறகு அவர் அமர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார். அப்ப அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ நுழைந்தாள். அவள் என்ன செய்தால், வீட்டுள்ளுக்கு நுழைந்து இயேசு உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு ஒரு விலையுள்ள ஒரு தைலம், தட் மீன்ஸ் ஒரு பெர்ஃப்யூம், அதை எடுத்து இயேசுடைய பாதத்துல ஊத்தி, அவள் இயேசுடைய பாதப்படி கண்ணீரிட்டு அழுந்து அந்த பாதத்தை முத்தமிட்டு அவளுடைய முடியை எடுத்து இயேசுடைய பாதத்தை துடைத்தாள். இயேசுடைய பாதத்தை முத்தமும் இட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதை சற்று கொஞ்சம் தியானிக்கும் பொழுது மார்க் 14 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14 அந்த எண்ணெயை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஸ்பைக்நாட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிளான்ட், அதிலிருந்து இந்த எண்ணெய் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லி. இந்த ஸ்பைக்நாட் பிளான்ட் இது வேற எங்கேயும் கிடைக்காது. இந்தியா, நேபாள், சைனா இந்த தேசத்தில் இருக்கிற இமலாயா மலை அருகில காணப்படுகிற ஒரு செடி. அது மூலமாக தான் இந்த விலையுள்ள இந்த தைலம் செய்யப்படுகிறது. பிரியமானவர்களை, இந்த தைலத்தை குறித்து பார்க்கும்போது இது மிகவும் விலையுள்ள ஒரு தைலம், பெர்ஃப்யூம். வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஒரு வருஷம் முழுவதும் வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்தால்தான் இந்த தைலத்தை வாங்க முடியும். அப்படி என்று சொன்னால், இந்த நாட்கள்ல ஒரு மனுஷன் ஒரு மாசம் 2000 வெள்ளி சம்பாதிப்பான் அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் 24,000 வெள்ளி அவன் சம்பாதிக்கணும் இந்த எண்ணெயை வாங்குவதற்காக. பிரியமானவர்களே, 24,000 வெள்ளி உள்ள ஒரு எண்ணெயை நீங்க யார் பாதத்திலேயாவது ஊத்துவீங்களா, இல்ல அதை யாருக்கிட்டையாவது தான் கொடுப்பீங்களா? அதை நம்மளே பாய்க்காம ரொம்ப பத்திரமா போட்டு வச்சிருப்போம், விலை உள்ள பொருள்னு சொல்லி. இன்னைக்கும் அப்படிதான், விலை உள்ள பொருள் ஏதாவது வாங்கிட்டோம்னா அதை பயன்படுத்த கூட நம்ம 1000 தடவை யோசிப்போம். ஒரு கீரை விழுந்துருமோ, அது வீணா போயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. ஆனா இங்க இந்த ஸ்திரீயை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ அந்த விலையுள்ள எண்ணெயை கொண்டு இயேசுடைய பாதத்திலே ஊத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குது? அங்க இருக்கிற ஒரு பரிசேயன் அவன் பார்த்து அவன் தன்னுக்குள்ளாரே யோசிக்கிறான், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், இவள் ஒரு பாவி என்று இவர் அறிந்திருப்பாரே, இருந்த போதிலும் ஏன் இவள் அவருடைய பாதத்தோட அவர் அனுமதித்திருக்கிறார். அவனுக்குள்ளாரே யோசிக்கிட்டு இருந்தான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன், நீ கேளு. அதாவது இவளுடைய பாவத்தை நான் மன்னித்திருக்கிறேன். அங்க ஒரு ஓமையை இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், குட்டி ஒரு கதையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு கடன் கொடுக்கிறவன் இடத்துல 2 பேர் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஒருத்தர் 500 ரூபாய் வாங்கி இருக்கிறான், இன்னொருத்தர் 50 ரூபாய் வாங்கி இருக்கிறான். அந்த கடன் கொடுத்தவன் 2 பேருமே காசு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி மன்னிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா, யார் அதிகமாக அந்த கடன் கொடுத்தவன் இடத்துல அன்பு கூறுவா? 50 வெள்ளிக்கு கடன் வாங்கினவனா 500 வெள்ளிக்கு வாங்கினவனா? கேட்கும் போது சீமோன் சொல்லுகிறான், கண்டிப்பா அந்த 500 வெள்ளிக்கு கடன் வாங்கினவன் தான் ரொம்ப அன்பு செலுத்துவான் அந்த கடன் கொடுத்தவன் இடத்துல. ஏன்னு சொன்னா இவன் அதிகமாக வாங்கி இருக்கிறான். அதே போல ஆண்டவர் சொன்னாரு சீமோனுக்கு, அதே போல இவளோட வாழ்க்கையில அதிகமான பாவம் அதிகரித்து இருக்கிறபடினால, அந்த பாவம் இவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக அவள் அப்படி செய்கிறாள். பிரியமானவர்களே, இயேசு அவளுடைய பாவத்தை மன்னித்தார். அந்த ஸ்திரியோட வாழ்க்கையில என்ன நடந்தது? பாவங்கள் பெருகி இருந்தது. இயேசு இந்த சீமோன் என்று சொல்லப்படுகிற பரிசேயனோட வீட்டுக்குள்ளார நுழையும் போது நடக்கிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார், அவள் வருகிறார், அவளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவளுடைய இருதயத்துல அவள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாள் சொல்லி சொன்னா, பாவத்தை நினைத்து அவள் வருத்தத்தோடு இருந்தாள். இருதயத்தில் அதிகமான பாரம், கவலை, வேதனை. ஏன்னு சொல்லி சொன்னா, இயேசுடைய காலத்திலும் சரி, அதுக்கு முன்பதாக இருக்கிற காலத்திலும் சரி, மோசையோடைய பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணி வந்தார்கள். அப்படின்னா பாவம் செய்கிற ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோ பார்க்கும் போது அதிகமாக வெறுப்பார்கள். அவர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த கூடுமோ, தண்டிக்க கூடுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்களை ஒரு மனுஷனாகவே அவங்க கருதுறதில்லை. ஏன்னா பாவினாலே ரொம்ப ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு காரியமா தான் எண்ணுவாங்க. இவளோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆனா இயேசுவோ வந்த பொழுது இயேசு என்ன செய்தார்? பாவத்தை மன்னிக்கிறவராக அவர் காணப்பட்டார். அது அநேகருக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தினது. இயேசு இவளை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அந்த வீட்டுல இருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு அவர்களுக்குள்ளார என்ன யோசிக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூட இவருக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும். இயேசு நுழைந்த இந்த சீமோன் பரிசேயனுடைய வீட்டுல என்ன வெளிப்பட்டதுன்னு சொன்னா, இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர் என்று சொல்லி அது வெளிப்பட்டது. அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் இந்த உலகத்துல அநேக மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாவம் என்று சொல்லும் போது அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா அது போக போக குறையக்கூடிய ஒரு காரியம் இல்ல. போக போக அந்த பாவம் அவனுக்குள்ளார பெருகதான் அது செய்யும். என்னென்று சொன்னால் பாவம் கொடுமையானது. அது பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். வசனம் சொல்லுகிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் இல்லை. அதுதான் பிசாசுடைய வேலை. ஆனா இயேசு கிறிஸ்துவோ மனுஷனுடைய குற்ற உணர்வை எடுத்து போட்டு அவன் ஒரு புதிய மனுஷனா அவனை வாழ வைத்து பரிசுத்தமா மாத்தி நீதிமானா மாத்தி புதிய நம்பிக்கையை கொடுத்து புதிய சந்தோஷத்தை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்துகிற தேவன். பிரியமானவர்கள், அதுக்காக தான் இயேசு வந்தார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். எத்தனை பேருடைய பாரம் நீக்கப்படுது யோசித்து பாருங்கள். இயேசு வந்த பொழுது எத்தனை பேருடைய பாரம் நீக்கப்பட்டது, பாவம் நீக்கப்பட்டது. அதுக்கு முன்பதாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு தவறு 2 தவறு செய்துட்டார்கள் சொல்லி சொன்னா அவங்களுக்குள்ளார என்ன ஒரு மனப்பான்மை வந்துடும்னா, ஐயோ நான் தவறு செய்தவன், நான் கத்த இடத்துல நெருங்க முடியாது, நான் தவறு செய்தவன். அதேதான்
பாசிட்டிவா யாரும் அவர்களுக்கு எந்த வார்த்தையும் சொல்லல. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி வார்த்தையை அவர்கள் கேட்டது இல்ல. நீ இனிமே ஒரு நல்ல மனுஷனா வருவ, நீ கர்த்தர் இடத்துல நெருங்குவ, நீ ஆலயத்துக்கு வரலாம், நீ கடவுளோ தேடலாம், கடவுள் மீது அன்பு கூறலாம் என்ற வார்த்தையெல்லாம் யாருமே சொல்லல. அப்ப இயேசு வந்துதான் அதை உடைத்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார். ஒரு பாசிட்டிவான காரியத்தை இயேசு கொண்டு வருகிறார். அது வரைக்கும் யாரும் சொல்லல. அப்ப அந்த 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 பெண், அந்த பாவத்தில் இருந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய விடுதலை அங்க கிடைத்தது. அவரோட வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஒருவேளை இப்பதான் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு பாவத்தை மன்னித்து ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனும் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்துல இருக்கிறது. பிரியமானவர்களை, நம்ம செய்ய வேண்டியதுல என்ன தெரியுமா? இயேசுடைய பாதப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை அவள் அதிகமாக நேசித்தாள். அந்த வீட்டுல அவளுக்கு அந்த சந்தோஷம் அன்னைக்கு கிடைச்சிச்சு. அவளுக்கு அன்னைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம், வேற எங்கேயும் கிடைச்சிடாத ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு வேலை உள்ள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதப்பதி ஊத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஸ்பைக்லாட் என்று சொல்லப்படுகிற அந்த பெர்ஃபியூம் அது சாதாரணமான ஒரு பெர்ஃபியூம் அல்ல. அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வலிமை இருக்குதுன்னு சொன்னா, நம் பாதத்துல அல்லது சரீரத்துல காணப்படுகிற பாக்டீரியாஸை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பெர்ஃபியூம் தான் அந்த பெர்ஃபியூம். அது அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபியூம். அதனுடைய நறுமணம் ஒரு வீடு முழுவதும் வீசக்கூடிய ஒரு நறுமணமாக காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு மனுஷனுடைய மூட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய வலிமையும் அது இடத்துல இருக்குது. அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது, அவங்க பிரச்சனையை யோசிக்கும் போது அது அந்த அந்த வாசனை அவங்களுக்கு வந்து ஒரு கூல்டா அவனை கொண்டு வரும். அந்த வாசத்தை அவர்கள் மோரும்போது அவர்கள் தூங்கி விடுவார்கள் என்று கூட சொல்றாங்க. அப்பட்ட ஒரு வலிமை உள்ள ஒரு தைலமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஸ்திரியோட வாழ்க்கையில அன்னைக்கு கிடைச்சதுன்னா பெரிய சந்தோஷம். வேற யாருக்கிட்டையும் போனாலும் கிடைச்சிருக்காது. ஆனா இயேசு கொடுத்தார். தேவனுடைய பெருமான பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே போலதான் இயேசு எந்த வீட்டுக்குள்ளலாம் நுழைகிறாரோ அந்த வீட்டுக்குள்ளார எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும், மன கவலைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், பாவ பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வீசிவிட்டு அந்த மனுஷனையும் தூக்கி சந்தோஷத்தினால அவனை நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றாவதாக சீமோன் வீட்டுக்குள்ளார் நுழைந்தார். அங்க என்ன நடந்தது? பாவ பாரம் நீக்கப்பட்டது அந்த வீட்டுல. இரண்டாவதாக ஒரு வீட்டுக்கு தேவன் செல்லுகிறார். அந்த வீடு யாரோட வீடு? பிரியமானவர்களே, சகேயுவோடைய வீடு. லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, சீக்கிரம் வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சீக்கிரம் வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு மரத்தில் இருக்கிற சகேயுவை பார்த்து சொல்லுகிறார். உடனே அவன் சீக்கிரமாக இறங்கி வருகிறான். பிறகு அதே மாதிரி இயேசு சொன்னது போல அவனுடைய வீட்டுக்கு இயேசு சென்றிருப்பார், அவனோடு தங்கி இருப்பார், அவன் ஆண்டவருக்கு ஆகாரம் கொடுத்திருப்பான். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் நடந்து இருக்கும். சோ இயேசு அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு முன்பதாக நடந்த ஒரு விசேஷித்த காரியம் தான் இந்த சகேயுவோடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வீட்டுக்கு இயேசு செல்வதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். சகேயுவோட வாழ்க்கையில நடந்த காரியத்தை நீங்க அறியாம இருந்திருக்க முடியாது. அவன் வந்து ஒரு ஆயக்காரனாக இருக்கிறான். குள்ளமான ஒரு மனுஷன், ஆயக்காரர்களுக்கு தலைவனா இருக்கிற ஒருவன். அவனுடைய வேலை என்னன்னா, ஆளுகள் இடத்துல போயிட்டு பணங்களை வாங்கணும். அதுதான் அவனுடைய வேலை. ஆட்களுக்கும் அவனை பார்க்க பிடிக்காது, அவனை பார்த்தா வெறுப்பார்கள். ஆமா, பார்த்தா பிடிக்காது. இவன் இடத்துல யாருமே அன்பு செலுத்த மாட்டாங்க, யாருமே அக்கறை காட்ட மாட்டாங்க, யாருமே கனம் பண்ண மாட்டாங்க. அவனுக்கிட்ட காசு தான் கொடுப்பாங்களே தவிர அவனுக்கு ஒரு கனத்தை கொடுக்கல, மரியாதையை கொடுக்கல, அன்பை கொடுக்கல. அவன் குறித்து எல்லாமே ஒரு தீங்கான யோசனையா தான் இருந்தாங்க.
அவனோட வாழ்க்கையில அவனுக்கு இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? நல்ல வசதியான ஒரு வீட்டுல வாழ்ந்தான். இவனுடைய வீடு இப்படிப்பட்ட வீடாக இருந்தது. இவன் நல்ல வசதியா உள்ளவனாக காணப்பட்டான். அவனுக்கு தேவையான ஆகாரம் வீட்டுல இருந்தது. அவனுக்கு தேவையான பணிவிடை செய்யறவர்கள் வீட்டுல இருந்தாங்க. அவனுக்கு தேவையான எல்லா காரியமும் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவன் போட்டு அவன் வாழ்ந்தான். இப்படியாக இருந்தான். ஆனா அவனை சுற்றி அன்பு இல்ல, ஒன்றுமில்ல, வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில அவன் இருந்தான். அன்புக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். ஆனா இயேசு அவனோட வாழ்க்கையில் என்ன குறைவுன்னு சொல்லி அவனை பார்த்த போது அறிந்து விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். இயேசு எங்கேயோ இருக்கிறார் சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அவர் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய வாழ்க்கையை நன்றாகவே அறிந்திருக்கிற ஒரு தேவன். சகேயு இடத்துல இயேசு உடனே பேசல. ஆனா அவனை பார்த்துமே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன மருந்து, அவன் எப்படி நல்ல மனுஷனா ஆவான், அவனை எப்படி மாத்துறது, எல்லாமே இயேசுவுக்கு தெரிஞ்சிருச்சு. எதனால அவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு இப்பொழுது என்ன தேவை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்க மிக வாஞ்சி உள்ளவனா இருந்து அவன் அந்த மரத்தின் மேல ஏறி இயேசுவை பார்த்தான். அது இயேசுவை அதிகமாக தொட்டது. இயேசு அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இயேசு சகேயு இடத்துல சொல்லுகிறார், சீக்கிரமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும், தங்கணும் அப்படின்னு சொன்னதுதான் போதும். குடுகுடுன்னு அவன் சீக்கிரமா இறங்கி வந்து இயேசுடைய அன்பால தொடப்பட்டான். இயேசுடைய வார்த்தை அவனை மாற்றினது. பிரியமானவர்களே, சகேயு வீட்டுக்கு இயேசு போவதற்கு முன்பதாக அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், இயேசுடைய அன்பு சகேயு மீது பாய்ந்தது. அவனுடைய உள்ளத்தை தொட்டது. ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அவனோட வாழ்க்கையில. அங்க இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, இவன் வீட்டுக்கு அந்த இயேசு போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு அதெல்லாம் சட்டப்படுத்தல. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு 1000 பேர் 1000 காரியத்தை சொல்லட்டும், மனசுல 1000 கசப்பு வெறுப்பு வச்சு உங்களை பல காரியத்தை சொல்லி உங்களை குற்றம் சாப்பிட்டுதா இருக்கட்டும், இயேசுவுக்கு அது கவலை இல்லை. அவரு சுவாசம் உள்ள யாவருக்கும் கர்த்தராகிய தேவன். யார் இடத்துல வேணாலும் அவர் அன்பு கூறுவார். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது நம்ம மறந்துடக்கூடாது. அவனுக்கு உறவுகள் சரியா இல்லை. எல்லா இடத்துலயும் அவனுக்கு சரியான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இல்லை. சொல்ல போனா அவன் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். அவனுக்கு பயந்து காசு கொடுப்பாங்களே தவிர அவங்க அன்பையும் செலுத்த மாட்டாங்க, பாசத்தையும் காமிக்க மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வனாந்தரத்துல வாழுகிறது போல ஒரு வாழ்க்கைய அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இயேசு அங்க வந்தார். அவனுடைய வீட்டுல தங்க போறன்னு சொன்னதுதான் அவனுடைய உள்ளம் மாறினது. அன்பு பாய்ந்தது. பிரியமானவர்களே, இயேசுடைய அன்பு தொடக்கூடியது. இயேசுடைய அன்பு தொடக்கூடியது. இவனை தொட்டது. அந்த அன்பு இவனுக்குள்ளார வந்த பொழுது அவன் என்ன தெரியுமா செய்தான்? ஆண்டவரே, நான் அநியாயமா ஜனங்கள் இடத்துல பணத்தை வாங்கியிருந்தா அதை 4 மடங்கா நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொன்னான். எப்படி அவனுக்கு உள்ளத்துல அந்த வார்த்தை வந்ததுன்னு சொன்னா, இயேசுடைய அன்பு அவனை தொட்டது. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அது பாயக்கூடிய அன்பு. அந்த இடத்தையே கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் மாத்திட்டாரு. அந்த இடத்தோட சிச்சுவேஷன், மனுஷர்களையே இயேசு மாத்திட்டாரு. இயேசுடைய அன்பை பார்த்து சகேயு மாறினா. சகேயு காண்பித்த அன்பை பார்த்து அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. ஆமா, இது வரைக்கும் அவன் காசெல்லாம் சேர்த்துதான் வச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு 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 இருந்தவன் அந்த அன்னைக்கு எப்படி மாறினானா, எல்லாத்துக்கும் போகட்டும், எல்லாத்துக்கும் போகட்டும், இருக்கிற காசை எல்லாம் எடுத்து பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய அவன் தொடங்கினான். அன்னைக்கு எல்லாம் வெறுத்தவர்களை, அன்னைக்கு எல்லாரும் பார்த்து வெறுத்த ஒரு மனுஷனை எல்லாரும் பார்த்து நேசிக்கிற அளவுக்கு கர்த்தர் சகேயுவோட வாழ்க்கையை மாத்திட்டாரு. பெருமானவர்களை, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையும் அதே போல நான் சொல்லுகிறேன், நீ பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கைய வெறுத்து தள்ளிட்டார்களா? உறவுகள், ஒருவேளை தாய் தகப்பன் உங்களை வெறுத்திருக்கலாம், கூட பிறந்தவர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை வெறுத்து இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு காலத்துல உங்களை வெறுத்தவங்க எல்லாமே மீண்டுமாக உங்களை அதிகமாக நேசிக்க தேவன் செய்வார். உங்களோட உறவுகளை சரிப்படுத்துவார்.
ஒருவேளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது கணவன் மனைவி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு காலத்துல அதிகமா அன்பு கூறுதுமே, ஆதியில காணப்பட்ட அன்பு எங்க போயிடுச்சு, ஐயோ அன்பு தனிஞ்சு போச்சா, இனிமே அந்த அன்பு கிடைக்காதோ. சிலரோட வாழ்க்கை அப்படிதான். திருமணம் பண்ண கணவன் மனைவி ஆதியில பார்க்கும்போது அதிக அன்பு, நல்லா பாசமா இருப்பார்கள். பிறகு போக போக பார்த்தா அந்த அன்பு தனிஞ்சு போயிடும், எங்க போயிருன்னே தெரியல. கல்யாணம் பண்றதுக்கு முன்ன பார்த்தா என்ன பாசம், ஐயோ அது கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, சர்ப்ரைஸ் பண்றது, ஐயோ ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கறது, ரிங் வாங்கி கொடுக்கறது, எல்லாம் ரொம்ப பிரமாண்டமா விசேஷமாக இருக்கும். ஆனா திருமணம் முடிந்த பிறகு ஒரு பிரச்சனையா வரும். அந்த பிரச்சனையை சகிக்க மனம் இல்லாமல், அதை கடந்து போன மனம் இல்லாமல், ஒரு தியாகம் பண்ண மனம் இல்லாமல் என்ன செய்வாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. போராட்டத்தை தாங்க முடியாது. அது நிமித்தமாக என்ன செய்வாங்கன்னா, சண்டை வரும்பொழுது அந்த உறவுகள் உடைக்கப்படும். ஏன்? அங்க அன்பு இல்ல. இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி சொன்னால் உடைக்கப்பட்ட உறவுகள் கட்டப்படும். அதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சேர்த்துருவாரு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. மிந்தி போல இருக்கிற குடும்பம் வேணுமா? ஒரு காலத்துல எங்க குடும்பம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதே போல கொண்டு வருவார். ஒரு காலத்துல நான் என் மனைவி எப்படி நேசித்தேன் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை திரும்பியும் உங்களோட வாழ்க்கையில செய்வார். நீங்கள் இழந்து போன ஒவ்வொரு காலத்தையும் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் மீண்டுமாக அதை பெற செய்வார். அதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் சகையு அங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றினார். அவருடைய அன்பு பரவினது. ஹல்லேலூயா! அவருடைய அன்பு பரவினது. தீங்கான ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நன்மையாக மாற்றினார். பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவனும் ஆபிரகாமுடைய ஒரு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அவனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக உலகத்துல அந்த அன்னைக்கு சகையு மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமான மனுஷனாக இருந்திருக்க கூடும் அவனோட வீட்டுல. பிரியமானவர்களே, அதே போல சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா? இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வரட்டும். சொல்லுங்க, இயேசுவை நோக்கி சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க. ஒருவேளை நான் இன்னும் ஜெபித்தது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஜெபம் செய்யுங்க. ஒரு சிறிய ஜெபத்தை நீங்க தனிமையா இருக்கும் போது உங்களோட அறையில ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, சகையு வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன பார்க்கும்படிக்கு என் வீட்டுக்கு வரீங்களா? என் உள்ளத்துக்குள்ளார நீங்க வரீங்களா? என் உள்ளத்தை உங்களோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வாங்கப்பா. இந்த உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. இந்த உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறார்கள். உறவுகள், அநேக உறவுகள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. உறவுகள் எல்லாம் நீங்க சரிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேளுங்க. கர்த்தர் உங்களோட உறவுகளை சரிப்படுத்துவார். உங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார். மான் கால்களை போல மாற்றி உங்களை தேவன் நிறுத்துவார். அல்லேலூயா! மூன்றாவதாக யார் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார்? பேதுரு வீட்டுக்கு தேவன் செல்லுகிறார். பேதுரு வீட்டுல என்ன நடக்கிறது? ஆண்டவர் தேவைகளை விசேஷவண்ணமாக சந்திக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்படி என்று சொல்லி சொன்னா, தேவை என்று சொல்லி சொல்லும் போது கர்த்தர் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மனுஷனுடைய தேவைக்காக என்ன வேணும்? பணம் வேண்டியதாக இருக்குது. அந்த பணம் அங்க கர்த்தர் கொடுக்கிறார். அது நல்ல நோக்கத்திற்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம பெற்றிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதமும் அந்த தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம். நம்மளுடைய சொந்த ஞானத்திலேயோ, அறிவிலையோ, திறமையிலையோ, பலனிலையோ நம்ம எதுவுமே சம்பாதிப்பது இல்லை. தற்காலிகமாக நம்மளுடைய ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது, இந்த உலகத்துல நாம் வேலைகள் செய்யும் போது பணம் வருகிறது. ஆனால் நம்மளுடைய உண்மையான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த பேதுருவுடைய வீட்டுல கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நம்ம பார்க்கலாம் ஆதாரமாக. மத்திய 17வது அதிகாரம் வசனம் 24 27 வரைக்கும் அதை நாம் பார்க்கலாம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்த போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால்
பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இங்க இவர்களுக்கு பண தேவை வருகிறது. இந்த பண தேவையை இயேசு அற்புதமாக சந்திக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். எப்படி தேவன் இந்த பண தேவையை சந்திக்கிறார்? தேவன் பேதுரு கிட்ட சொல்லுகிறாரு, இயேசு பேதுரு கிட்ட சொல்லுகிறாரு, நீ கடல்ல போய் தூண்டியை போட்டு மீனை பிடி, அந்த மீனை பிடிச்சி அதோட வாயில பிற காசு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் இந்த வரி பணம் வாங்குறவர்கள் இடத்துல நீ கொடு அப்படின்றாரு இயேசு. அப்ப பேதுரு போய் அதை செய்கிறான். பாருங்க, இயேசு அவர் இருக்கிற இடத்துல அவர் எங்க இருக்கிறார்? பேதுருவோட வீட்டுள்ள இருக்கிறாரு. பேதுரு வீட்டுல நடக்கிற ஒரு சம்பவம். அப்ப இயேசு பேதுரு வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு பாக்ஸ் உண்டாக்க முடியும். அந்த பாக்ஸ்ல நிறைய பணத்தை வைத்து இயேசு சொல்லியிருக்கலாம், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கட்டுப்பா அப்படின்னு. ஆனா இயேசு பேதுரு கிட்ட சொல்றாரு, பேதுரு நீ போய் கடல்ல போய் தூண்டிய போட்டு மீனை பிடி, அந்த மீனை பிடிச்சி மீன் எடுத்து அதோட வாயில பாரு, காசு இருக்கும், அந்த காசு எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் நீ காசை கட்டு அப்படின்றாரு இயேசு. பிரியமானவர்களே, இயேசு இங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இல்லன்னு சொல்லி இல்ல. ஆனா அதுக்கு முன்பதாக இடையில ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பேதுரு வேலை செய்கிறான், பேதுரு அதுக்காக பிரயாசப்படுகிறான், பேதுரு இடத்துல கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்துல பேதுருடைய பிரயாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அங்க ஒரு வேலையை செய்ய சொல்லுகிறார். சும்மாவே ஆண்டவர் பணத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார்னா பேதுரு ஒருவேளை ஒரு பொல்லாத மனுஷனா ஆயிருக்கலாம், பண ஆசை பிடித்தவனா ஆயிருக்கலாம். ஆனா அதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் உழைக்க சொல்லுகிறாரு. இன்னைக்கு பணம் நம்மளுடைய வாழ்க்கையில எதற்காக தேவை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில ஏன் ஏன் பாவம் வருகிறது? வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா திங்குக்கும் வேறா இருக்கிறது. பணத்தை வைத்து உலக பக்கமாக ஓடுகிற ஒரு காரியம். பணம் உன்னிடத்தில் இருக்கும்போது நன்மையான காரியம் அது மூலமாக செய்ய உன்னிடத்தில் அதிகமான பணத்தை கத்தர் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பணத்தை வைத்து நீ நன்மையான காரியத்தை செய்யவன்னு சொல்லி. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? எத்தனை பேர் தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பணத்தை வீணாக செலவழிக்கிறார்கள், பாவத்திற்காக, வீணான காரியத்திற்காக. இயேசு இங்க பணத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னா அவன் ஒரு பிரயோஜனமான காரியத்தை செய்கிறான். அதுக்கு தேவன் பணத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பெரியமானவர்களை இன்னைக்கு எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்? நீங்க வேலை செய்யுங்க, உங்களோட கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களோட சம்பளம் உயர்வு வரும், உங்களுடைய வறுமை எல்லாம் மாற்றப்படும். கடன் இருக்கிறதா, எல்லா கடனும் நீங்க கத்தர் செய்வார். அற்புதமாக உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அப்படி என்று சொன்னால் நீங்க அவரை சார்ந்திருக்கணும். ஆமென். மத்தேயுல சொல்லப்படுகிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று சொல்லி. கத்தருக்கு தெரியுங்க, ஏன்னா அவர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாரு. பண தேவை குறித்து கத்தருக்கும் தெரியும். பணம் இருந்தாதான் மனுஷன் ஒரு சில காரியத்தை செய்ய முடியும், வாழ முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அள்ளி ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவை, பணம் எதுக்காக கொடுக்கப்படுகிறதுனா தேவைக்காக தான் கொடுக்கப்படுகிறது தவிர ஒரு மனுஷன் அதை வைத்துக் கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கைக்காக இல்ல. பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நல்லது செய்ய முடியும், அதே பணம் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய கொல்லவும் முடியும். பணத்தை பார்த்தா பணமும் வாய போனதும் அப்படின்னு சொல்லுவாங்க, மனுஷனுடைய ஒரு ஒரு வார்த்தை. ஏன் அப்படி சொன்னா பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறாங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லி இல்ல. ஆனா நல்ல வழியில நீங்க போகும்போது அந்த பணம் ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையில பெருகும். இயேசு கொடுப்பார், இன்னும் கொடுப்பார், இன்னும் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். ஆமென். எத்தனை பேரோட வாழ்க்கையில பாருங்க வறுமை நிமித்தமாக பெரிய ஒரு பாதிப்பு. ஆகாரம் பசிப்பதற்கு பணம் வேண்டும், வீட்டுல ஆகாரம் பிள்ளைகள் குடும்பம் சாப்பிடுவதற்கு பணம் வேண்டும், பல பில்ஸ கட்ட வேண்டும், தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு பில்லு, அந்த பணம் இந்த பணம், செலவுகள் நிறைய உண்டு. கத்தர் உங்களை நடத்துவார். கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, என் வாழ்க்கை வறுமையா இருக்குதுன்னு சொல்லி கத்தர் அதிசயம் செய்வார். அவரை நோக்கி பாருங்க, அவரே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டாத, அது ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரியான ஒரு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பாருங்க, கேளுங்க, தேவன் சந்திப்பார். பிரியமானவர்களே, பணம் தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்காதுங்க. பணத்தையே நோக்கி பார்த்து கொண்டு பணம் தான் என்று சொல்லி இல்ல.
கர்த்தர் விசேஷ வண்ணமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். பண பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. தீர்ப்பார். எத்தனை பேர் தன் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் பண பிரச்சனை நிமித்தமாக தற்கொலை பண்ணி கொண்டது உண்டு. பண பிரச்சனை நிமித்தமாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். பண பிரச்சனை நிமித்தமாக குடும்பங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, வேலை செய்யறீங்களா? அது ஒரு நல்ல காரியம். இன்னொன்னு, கர்த்தர் யார் ஆசீர்வதிப்பார்? வேலை செய்யுங்க, பிரயாசப்படுங்க, கையை உழைக்கணும், கடினமா உழைக்கணும், பிரயாசப்படுங்க. கர்த்தர் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். உங்களை உயர்த்துகிறது தேவனுடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியில, ஒருவன் வேலை செய்யாவிட்டால் அவன் சாப்பிடுவோம் கூடாது என்று சொல்லி. அப்படின்றால் வேலை, இன்னைக்கு வேலை இருக்குது. சில பேரை பாருங்க, பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி தெரியும், ஆனா எந்த வேலைக்கும் போகிறது இல்லை. அவங்களுக்கு வேர்த்தாக்கா பிடிக்காது, அல்லது வேர்த்தாக்கா முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செய்யற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பிரியமானவர்களை, இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அவரே ஒரு முன்மாதிரியா இருந்தாரு. அவரை சும்மா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இல்ல, அவரை பாருங்க. அவர் 30 வருஷமாக தன் தகப்பனோடு தான் இருந்தார், தச்சனாக இருந்தார். அவர் டேபிள் செய்வாரு, சேர் செய்வாரு, கபட் செய்வாரு. இந்த வேலைகளை அவர் செய்தாரு. தன் தகப்பனோடு கூட இருக்கும்போது வேலை செய்கிறவராக இருந்தார். சில பேர் பாருங்க, வேலை செய்ய பிடிக்கல. அப்படி இருந்தாக்கா அவங்க சந்தோஷத்தை பார்க்க முடியாது, மகிழ்ச்சி பார்க்க முடியாது, செழிப்பை பார்க்க முடியாது. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வறுமையா தான் காணப்படும். பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுமா, ஜெயமோ கர்த்தரால வரும். அப்படி என்றால் நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தருடைய வாழ்க்கையில அதை செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக, பேதுரு வீட்டுல தேவன் ஆசீர்வதித்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நாலாவது காரியம், நாலாவது வீடு யாருடைய வீடு? கப்பர்நாகும்ல இயேசு ஒரு வீட்டுக்கு சொல்லுகிறார். அந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு சொல்லி நாம பார்ப்போம். மார்க் 2வது அதிகாரம் வசனம் 1-2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு கப்பர்நாகும்ல ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அநேகர் அந்த வீட்டுக்கு முன்பதாக கூடி வந்தார்கள். இயேசு இருக்கிறத கேள்விப்பட்ட பொழுது அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு இடத்துல கொண்டு வராங்க. அந்த வீட்டுல இயேசு இருக்கிறா சொல்லி அறிந்த பொழுது, ஏன்னு சொன்னாக்கா அவனுக்கு சுகம் தேவை, அவனுடைய அந்த வியாதியிலிருந்து சுகம் தேவை. திமிர்வாதக்காரன் என்று சொல்லி சொல்லும் போது ஏதோ ஒரு திமிர் பிடித்தவன் இல்ல, திமிர் பிடிச்சி ஆலையா அப்படின்னுவாங்க, அது இல்ல. இவனுக்கு திமிர்வாதம் நோய் இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு பேரலைஸ் அப்படின்னு சொன்னா அவங்களை யாரும் அவங்க அசைய மாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. பேரலைஸ் ஆயிடுச்சு, கை காலை எதுவுமே அசையாது. அப்ப யாரோ ஒரு ஆளுதான் உதவி செய்யணும், தூக்கி கொண்டு வரணும். அப்ப விசுவாசம் உள்ள 4 பேர் என்ன செய்யறாங்க, இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க இயேசு இடத்துல. ஆனா என்ன பிரச்சனைனா, அப்ப இயேசு இருக்கிற அந்த வீடு ஃபுல்லா ஆயிடுச்சு. வீட்டு உள்ளுக்கும் ஆள், வீட்டு வெளியும் ஆளு. இவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டுட்டு வர முடியல. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுல ஏறி மேல ஓட பிரிச்சு இயேசுக்கு நேராக அவனை இறக்குறாங்க. இயேசு அவனுக்கு அங்க சுகத்தை கொடுத்தார். பாருங்க, அந்த திமிர்வாதக்காரன் ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இயேசு என்ன தெரியுமா பார்த்தாரு, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தார். இந்த வீட்டுல அதான் நடந்தது. இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னா, நோய்களை தேவன் போக்கினார். பிரியமானவர்களே, நோய்கள், வாதைகள், சீக்குகள் மனுஷன் இன்னைக்கு மிரண்டு போகிறான். பயப்படுகிற ஒரு காரியம். டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இன்னும் ஒரு சில சீக்குகள், அஸ்மா, இப்படிப்பட்ட சீக்குகளோட பேரெல்லாம் கேட்கும் போது பயம் வருகிறது. ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் கேட்கும் போது பயம். சீக்கு நிமித்தமாக, நோய் நிமித்தமாக மனுஷனோட வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த பயத்தை பார்க்கலாம், இதுதாங்க மனுஷனோட வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பயத்தை கொண்டு வரும். எந்த கவலையை பார்க்கலாம், இதுதான் பெரிய கவலை. ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு பண பிரச்சனை, ஒரு உறவு பிரச்சனை, இதெல்லாம்
சீக்கிரமா மனுஷன் அந்த அந்த கவலையிலிருந்து மீண்டு வர முடியும். ஆனா அவனுடைய சரீரமே ஒரு நோய்பட்டு இருக்கும் பொழுது அந்த கவலை அவனை வந்து விடவே விடாது. அவன் வாழ்நாள் பூரா அந்த கவலை இருக்கும், அவனை தாக்கி கொண்டே இருக்கும். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குது, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சரீர பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மனதை நம்மளை உடைத்து கொண்டே இருக்கும். பயத்தோடய ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இயேசுவால சகலத்தையும் செய்யக்கூடும். இயேசு வியாதிகளை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்துல நாம் பார்க்கிறோம், வியாதி உள்ள அநேக பேர் இயேசுவை நோக்கி வந்தார்களே, இயேசு அவர்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்பினார்கள்லாம் அவங்களுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கும். கண் பார்வை வந்திருப்பது, காதுகள் கேட்க முடியாதவர்கள் காது கேட்க தொடங்கினது, நடக்க முடியாதவர்கள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினார்கள், மரித்தவன் கூட உயிரோடு எழும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வியாதிகள் எல்லாம் கர்த்தர் போக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக சீக்கிர நிமித்தமாக வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. சந்தோஷத்தையே இழந்துட்டாங்க. சிரிச்சே பல நாள் ஆகுது. பார்த்திருக்கீங்களா? சில பேர் நான் சந்திச்சு இருக்கிறேன், ஒரு வியாதி அவங்களோட வாழ்க்கை இருக்கும் போது சிரிச்சே பல நாள் ஆச்சு, சந்தோஷமா இருந்தே பல நாள் ஆச்சு. ஏங்குவாங்க, ஐயோ எப்பொழுது நான் மிந்தி மாதிரி வாழ்வேன், எப்ப என்னோட கை நார்மல் ஆகும், எப்ப என்னோட சரீரம் நார்மல் ஆகும். பாருங்க, அது யாரு உணரலாம் அப்படின்னா, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இந்த கால் வந்து பாய்க்க முடியாம இருக்க பாருங்க, கட்டு போட்டு ஒரு 2 மாசம் அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க நினைப்பாங்க, ஐயோ நல்லா இருக்கும் போது இப்படி இருந்துச்சு, ஐயோ இந்த கால் இப்ப கட்டு போட்டு இருக்குத, இவ்வளவு வேதனையா இருக்கு. அதோடைய அருமை அப்பதான் புரியும். அநேக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை சுகம், என்னுடைய சரீரத்துக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, மிந்தி போல நானு சுகமா வாழ முடியாதா? பயப்படாதீங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில இருக்கிற, உங்களோட சரீரத்துல காணப்படுகிற எல்லா விதமான இந்த நோய்களை நீக்கி போட அவருக்கு வல்லமை உண்டு. எத்தனை குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, சீக்கு நிமித்தமாக காயப்பட்டிருக்கிற உள்ளங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஆமென். உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். அதை மறந்துடக்கூடாது. கர்த்தர் சுகமாக்கின போது 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அதுல ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. அதுல 9 பேரை ஓட்டாங்க. ஒருத்த மாத்திரம் தான் இயேசு இடத்துல திரும்பி வந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர். ஆனா சுகத்தை பெற்றுக்கொண்டு அவரை தொடர்ந்து தேடணும், அவரை தொடர்ந்து விசுவாசிக்கணும். ஆகையால் தான் கர்த்தர் அந்த சுகத்தை வைப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவாரு. மீண்டுமாக குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணுமா எதிர்பார்க்கிறீங்களா? உள்ள இயங்குதல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படுவான். அந்த திமிரவாதக்காரன் கடைசியா அவனுக்கு சுகம் பெற்று அவன் எழும்பி நடக்க தொடங்கினான். அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அது ஒரு சாட்சியாக மாறினது. உங்களையும் கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். பிரியமானவர்களே, உங்களையும் ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்துவார். மீண்டுமாக சொல்லுகிறேன், 4 வீட்டுக்கு தேவன் சென்றார். முதலாவதாக நாம பார்க்கும்போது இயேசு சீமோன் என்று சொல்லப்படுகிற பரிசேயன் வீட்டுக்கு சென்றார். அங்க ஒரு ஸ்திரீ வந்தால் பாவ பாரம் நீக்கப்பட்டது, பாவ மன்னிப்பு பெற்று அந்த சந்தோஷத்தை உணர்ந்தார். 2வதாக கர்த்தர் சகே என்று சொல்லப்படுகிற மனுஷனை பார்க்கும்படிக்காக அவனோட வீட்டுக்கு போகும்படிக்காக கர்த்தர் போனார். அங்கே என்ன நடந்தது? இயேசுவின் அன்பு அவனுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் மீதும் ஊற்றப்பட்டது. இயேசுடைய அன்பு பரவுனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வதாக இயேசு பேதுரு வீட்டில என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வதாக கப்பர்நாகூமில் உள்ள வீட்டில் என்ன நடக்கிறது? ஆண்டவர் அங்க ஒரு நோய்வாய்ப்பட்டவனை கொண்டு வரும்பொழுது அவனை குணமாக்குறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 4 காரியத்தை இயேசு செய்கிறார். இயேசு உங்க வீட்டுக்குள்ளார நுழைவார் என்று சொல்லி சொன்னார். எல்லா விதமான தரித்திரமான காரியங்கள், எல்லா விதமான சாபமான காரியங்கள், கட்டான காரியங்கள், உபத்திரமான காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு உங்களுடைய இருதயத்தை புதிய இருதயமாக மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கொடுக்கிற சமாதானம் அது ஒரு விசேஷித்தமானது. உலக மனுஷர்கள் கொடுக்க முடியாது. உலகத்தில் கிடைக்கிற சமாதானம் அல்ல, அது அந்த பரத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானம். அதை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுடைய பாதம் உங்க வீட்டுக்குள்ளார வரணும். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க.
அன்னைக்கு அந்த 4 வீடு தான் பயங்கரமான வீடுன்னு இல்ல, உங்க வீடும் இன்னைக்கு ஒரு மகத்துவமான ஒரு பயங்கரமான வீடாக மாற முடியும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக மாற முடியும், இயேசு வந்து தங்கி இருக்கிற ஒரு வீடாக மாற முடியும். ஆசை இருக்கா? இயேசு என் வீட்டுல வந்து தங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? கூப்பிடுங்க, இயேசு வருவாரு. அவர் ஆசைப்படுறாங்க, அவர் பிரியப்படுறாரு, உங்க வீட்டுக்கு வரணும்னு விரும்புறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுள்ள கூட மாட்டீங்க. இல்ல பாஸ்டர், இயேசுவை பார்க்கவே இல்லையே, அது இல்ல, உங்களுடைய உள்ளத்துல விட மாட்டீங்க. வீடுன்னு சொல்றது வீடு மட்டும் இல்ல, உங்களுடைய இருதயத்தையும் சேர்த்துதான், இருதயத்தையும் கொடுக்கணும். இயேசு அங்கதான் வந்து இருக்க விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ளாரையோ நுழைய விரும்புகிறார், உங்க குடும்பத்துக்குள்ளாரையோ வர விரும்புகிறார், உங்களோட வாழ்க்கையிலையும் அவருடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அவர் நெருங்க நெருங்க அவரை விட்டு ஓட வேண்டாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் இடத்துல நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ரொம்ப ஒரு வாஞ்சாக இருக்கிறார். வீட்டுக்குள்ளுக்கு அழைத்துட்டு போங்க. உங்க வீட்டுக்குள்ளுக்கு இயேசு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இயேசு வருவார், காத்திருக்கிறார். கூப்பிடுங்க, நாவை திறந்து கூப்பிடுங்க, என் வீட்டுக்குள்ளார வாரும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாமே ஒரு அடைக்கலமாக வீட்டுக்குள்ளாரதான் இருக்கிறோம். வெளியே போவது குறைந்து விட்டது. கொரோனா வைரஸ் நிமித்தமாக உங்களுடைய இல்லத்துல இயேசு வர வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இறுதியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா தன் மந்திரிகளோடு குதிரை வண்டியில ஒரு காட்டு வழியா போய் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீர் என்று சொல்லி ஒரு 2 சிங்கம் அந்த காட்டு வழியா வந்து அப்படி ஒரு கர்ஜித்தோன எல்லா மந்திரிமார்களும் ஓடிவிட்டார்கள். அப்ப இந்த ராஜாவோட உயிருக்கு ஒரு ஆபத்து. அப்ப அங்க ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அந்த வேட்டைக்காரன் அந்த காட்டு உள்ளுக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு சாதாரண குடிசை வீட்டுல. திடீரென்று அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அவன் அந்த 2 சிங்கத்தை கொண்டு போட்டான். அந்த ராஜாவோட உயிர் காப்பாற்றப்பட்டது. அப்ப அந்த ராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு அவரு, உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நீ கேட்டது எதுவா இருந்தாலும் அது நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது சொன்னானா, எனக்கு ஒண்ணுமே வேணாம் ராஜா அப்படின்னு. இல்ல நீ என் உயிரை காப்பாத்தி இருக்கிற, நீ சொல்லு, நான் ஒரு ராஜா, நான் என்னால எது வேணாலும் செய்ய முடியும், உனக்கு என்ன வேணுமே கேளு. அப்ப அவன் சொன்னானா, எனக்கு ஒண்ணு வேணாம் ராஜா, ஒண்ணுதான், என் பிறந்த நாளுக்கு நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நீங்க வருவீங்களா அப்படின்னு. ராஜா சொன்ன, இவ்வளவுதானா, பிறந்த நாள் எப்ப சொல்லு, நான் கட்டாயமாக நான் வந்துடுறேன், அசுத்திருவோம். அவனும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டான், ராஜாவும் போயிட்டான். பிறகு ராஜா ஆட்களை அனுப்பி பார்க்க சொன்னார், அவன் வீடு எங்க இருக்குது, அவன் வீடு வந்து காட்டு உள்ளுக்கு, அவன் வீடு எங்க இருக்குது பாரு, நான் வரும்போது எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன செய்தார்களா, வந்து பார்த்த பொழுது ரோடு சரியில்லை, அப்புறம் அவன் வீட்டுக்கு போற பாதையில எல்லாமே ஒரு அழகு இல்லாம இருக்குது. அப்ப அவன் வீடு வந்து ஒரு குடிசை வீடாக இருக்குது, மழை பெஞ்சா கூட தண்ணி ஒழுவக்கூடிய ஒரு வீடாக இருக்குது. இதெல்லாம் பார்த்த பொழுது எல்லாமே சரியில்லாம இருக்குது. அப்ப மந்திரிக்குள்ளார அவர்களுக்குள்ளார ஒரு விதமான போட்டிகள் வந்ததா, ராஜா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சில காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருத்தர் என்ன செஞ்சானா, இவனோட வீட்டுக்கு போற பாதைக்கு நல்ல ஒரு ரோடு போடணும்னு சொல்லி அங்கங்க ஓட்டையா இருந்த உடஞ்சு போன எல்லா விதமான வீணா போன ரோடு எல்லாம் சரிப்படுத்தி நல்ல தாரை போட்டு நல்லா அந்த ரோட புது ரோடு ஆக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப அடுத்த இன்னொரு மந்திரி பார்த்தானா, இவன் ரோடு கட்டிட்டான், சரி நம்ம என்ன செய்வோம், இருக்கிற இந்த ரோட்டுக்கு வாரத்துல மரங்கள் செடிகள் எல்லாம் அழகாக்கி அப்படியே கலர்ஃபுல்லான ஒரு அழகான பாதையாக்கிருவோன்ட்டு அழகான செடிகளை நட்டுக்கொண்டே போனானா. அப்ப அந்த இடத்தை அவன் அப்படியே அழகாக்கி விட்டான். இன்னொரு மந்திரி பார்த்தானா, ஓ ராஜா வருவார, இவங்க 2 பேரும் இப்படி செஞ்சாங்களே, நம்ம ஒண்ணும் செய்யலையே, நம்ம அவனுடைய வீட்டையே மாத்திரும் அப்படின்ட்டு. அப்ப வீட்டுல பார்த்தானா ஓடு சரியில்லை, அழகான ஒரு ஓடு போட்டான். வீட்டை பார்த்தா சின்ன வீடா இருக்கு, சரி வீடை உடைச்சி பெரிய வீடா கட்டி உள்ளுக்கு அந்த வீட்டு உள்ளுக்கு பிரம்மாண்டமான சோஃபா, அருமையான டேபிள், அந்த ராஜா சாப்பிடுவதற்காக ராஜா சாப்பிடுவார, அப்ப ராஜா சாப்பிடுறதுக்காக ஒரு கோல்டான ஒரு மங்கு வேணுமே, கோல்டன் பவுல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வீட்டுள்ளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து வைத்தார்களா. அப்ப ராஜா வந்துட்டு சந்தோஷமா அவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் போனார். பிரியமானவர்களே, ராஜா கேட்ட பொழுது இவன் பல காரியத்தை கேட்டிருக்கலாம், ஆனா இவன் கேட்டது ஒண்ணுதான், ராஜா
வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனோட வாழ்க்கையில எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அவன் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பணக்காரனா ஆவனா, அல்லது அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்னைக்கு வந்தது. அது அழியக்கூடியதில்லை, அது நிரந்தரமா இருக்கக்கூடியது. கொஞ்ச நேரத்துல அவனோட வாழ்க்கை சூழ்நிலை மாறிட்டது. அவனை சுற்றி இருக்கிறதான அந்த சூழ்நிலை மாறிட்டது, என்வாயரன்மெண்ட் மாறிட்டது. இப்படி அவனோட வாழ்க்கையில அவன் சந்தோஷத்தை அன்னைக்கு பெற்றார். பிரியமானவர்களே, இதே போல இயேசுவை உங்களுடைய வீட்டுல இல்லத்துல நீங்க வர வைப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, உள்ளத்திற்குள்ளார இயேசு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட வாழ்க்கையை இயேசு மாற்றுவாரு, உங்களை இயேசு நடத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு. இயேசுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய இருதயத்தை கடினமாக்காதுங்க. இயேசு அன்பான தெய்வம். ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே அப்பா, இது ஒரு நல்ல உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்பா இந்த உலகத்துல சில வீடுகளுக்குள்ளார செல்லும் பொழுது அங்க நடந்த மகத்துவமான கிரியைகளை ஆண்டவரே இந்த வேதத்தில் ஆதாரமாக நாங்கள் பார்த்தோம். அதே போல ஆண்டவரே ராஜா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் நுழைய வேண்டும், நீர் செல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நோய்களிலிருந்து ஆண்டவரே பாவத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நடத்தும்படிக்காக சமூகத்துல வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. நீர் வர வேண்டும் ஆண்டவரே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுவீரே. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதம் எங்களுடைய வீட்டில படட்டும் ஆண்டவரே. இது குடும்பத்திற்கு தலைவராக ஆண்டவரே நீர் வந்து எங்களை நடத்தும் ராஜா. உன் பாதப்படி ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.